ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா எலிமினேட்டர் முடிச்சுட்டு அதோட ரிவ்யூ பேச வந்திருக்கோம். இப்ப என்ன நடந்ததுன்னா ஆர்ஆர் ஆர்ஆர்னு சொல்ல மாட்டேன். அவரு வைபவ் சூரியவன்சி வந்து மொத்தமா எஸ்ஆர்எச் முடிச்சு விட்டாருன்றதான் சொல்லணும். சொல்லுங்க, என்னென்ன டீம் சேஞ்சஸ்ல இருந்து போவோம், வழக்கம் போல சொல்லுங்க, என்னென்ன மாத்துனாங்க. இல்ல நம்ம ப்ரிவியூல பேசணும்தான். பிரஃபுல் இங்கே இன் அர்சல் பரட்டில் அவுட், நம்ம அது பேசணும். இந்த சைடுமே இதர் சுபம் தூபே ஆர் ஜட்டு யாராவது ஒருத்தர் இம்பாக்ட்ல வச்சுட்டு ஆடுவாங்கன்றது பேசணும். இன்னைக்கு தேவைப்படல சுபம் தூபே பேட்டிங்ல, அதனால அவங்க இம்பாக்ட் சப்பா சுஷாந்த் மிஸ்ரா யூஸ் பண்ணாங்க, அவ்வளவுதான். பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. அதே மாதிரி டாஸ் வின் பண்ணி எஸ்ஆர்எச் வந்து எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஆட போயிருக்கலாம். அவங்க ஏன் பவுலிங் ஆட போனாங்க, பவுலிங் போட போனாங்கன்னு தெரியல. அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே ஸ்கோர் செட் பண்றது தான் இருந்திருக்கு. டிஃபெண்ட் பண்ணுவாங்க எப்பயும் நல்லா. தெரியல இன்னைக்கு ஏன் சூஸ் பவுல் எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க சேஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப விக்கெட் விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 4 விக்கெட் விட்டுட்டாங்க. மேபி கொஞ்சம் 2-3 விக்கெட் இருந்தாலே சேஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் வந்துட்டாங்க. நம்பர் ரன் வித்தியாசம் தான் தோத்துருக்காங்க. ரொம்ப பெருசாலாம் கிடையாது. சேஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு விக்கெட் இருந்தா விக்கெட் ரொம்ப அந்த இஷான் கிஷன் விக்கெட் தான் ரொம்ப குரூஷியலா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்மரான் இறக்கி விட்டாங்க. அது வந்து தேவையில்லாதது. கிளாஸ்னே இறக்கி விட்டுருக்கலாம். பவர் பிளேயர் கிளாஸ்னே கொஞ்சம் ஆடிடலாம். அவனை எக்ஸ்போஸ் பண்ண வேணான்ட்டு ஸ்மரான இறக்குனாங்க. எவ்வளவு நல்ல பேட்டிங் டீமா இருந்தாலும் 240 ஆன மீன் ஒரு பிளே ஆஃப் கேம்ல சேஸ் பண்றதுங்கிறது சேலஞ்சிங் தான். நீங்க பயங்கரமா இல்ல நீ ஒரு டீமால அதை சேஸ் பண்ண முடியும்னா அது எஸ்ஆர்எச் தான். நான் அப்படி சொல்றேன் நானு. இல்ல அது கரெக்ட் தான். பட் ஏன்னா எஸ்ஆர்எச் ஆனா ரொம்ப கன்வின்சிங்கா தான் இல்ல இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா சேசஸ்ல. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஃபெண்டிங்ல நல்லா பண்ணிருக்காங்க. ஹரி சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். அவங்க என்ன பண்ணணும்னா நீ டிஃபெண்டிங்ல நீ வந்து 240 அடிக்கணும்னு இல்ல, 220 போட்டிருந்தாலுமே பாட்டில் ஆயிருப்பாங்க ஆறாரு. அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம். அவங்க எஸ்ஆர்எஸ் தப்பு பண்ணிட்டாங்க, நான் கிடையாது. எஸ்ஆர்எஸ் தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருந்து போயிடலாம். டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்திருக்காங்க எஸ்ஆர்எச். அதுக்கு வந்து வைபவ் சூரியவன்சி வந்தாரு, அடி அடிச்சாருங்க கண்ணா பின்னாடி. அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன பையன் என் வாழ்க்கையில அடிச்சு நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தெரியும். அப்ப இதுக்கப்புறம் யாரும் பாப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ். கெயில் ரெக்கார்ட் 2 ரெக்கார்டை பிரேக் பண்ண போயிட்டு இருந்தாரு. ஒரு ரெக்கார்ட் ஆனா முடிச்சிட்டாரு. 2வது ரெக்கார்டிங் கூட சீக்கிரத்துல முடிச்சிருவாருன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. இதே ஃப்ளோல போனாருன்னா முடிச்சிருவாரு கண்டிப்பா. அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு தொண்டைக்கு போடுற பால் போடல அப்படின்றப்போ அடிச்சுனே இருக்காரு ரோட் ஜாலியா. இது வரைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் அவுட் ஆயிருக்காரு. பட் அதுவுமே ஓவர் கப் பண்ணிடுவாரு நினைக்கிறேன் போக போக. இன்னைக்குமே பார்த்தோன்னா உள்ள வந்து பின்னாடி அடிச்சாரு. அந்த ஷாட்லாம் எனக்கு தெரிஞ்சு இனிமே பாலை இங்க போட்டீங்கன்னா நான் பின்னாடி ரெடி பண்ற மாதிரி அந்த மாதிரி புது ஷாட்ஸோட வருவார் அடுத்து எனக்கு தெரிஞ்சு. மறுபடியும் நாங்க பிரஃபுல் இங்கேயோட ஒரு மேட்சை பத்தி பேசியிருந்தோம். இன்னைக்குமே பிரஃபுல் இங்கே மேட்சப்ல பயங்கரமா அடிச்சு ஜெயிச்சிருக்காரு வைபவ் சூரியவன்சி. ஸோ மொத்தமா 3 தடவை அந்த இது நடந்ததுல 2 தடவை போட்டு வெளுத்துட்டாரு. இன்னைக்குமே பயங்கரமா இன்னைக்கு பிரஃபுல் இங்கே வந்த டைம்ல முடிஞ்சிச்சு மேட்ச் ஆல்ரெடி. பிரஃபுல் இங்கே 5வது ஓவர் 6வது ஓவர் போட்டாரு. அந்த மேட்ச்ல மேலே போட்டாரு, இங்க பின்னாடி போட்டாரு. சோ வேற ஒண்ணும் இல்ல. அதான் ஆனா ஹரி சொன்ன மாதிரி அந்த பவுன்ஸ் ஷார்ட் பாலுமே அவரு பாடியில போட்டு அடிச்சிருவாரு. நீங்க வெளியே போடணும், ஸ்டெம்புக்கு வெளியே. உங்களுக்கு வெளியே பாயிண்ட் வச்சு போட்டீங்கன்னா ஒரு லெக் சைட்ல ஆடதான் போவார் அந்த ஷாட்டை. இன்னைக்கு அவுட் ஆனார் பாரு. அவுட் ஆன பாலும் அதே மாதிரி தான். நீங்க இதுக்கு முன்னாடி 2 வாட்டி அதே மாதிரி அவுட் ஆனார். நீங்க அந்த மாதிரி ஸ்லோவர் பவுன்சரோ இல்ல பவுன்சரோ வெளியே ஸ்டெம்புக்கு வெளியே வச்சு போடணும். இல்ல அதான் பிரியன் சாரியாக்கு போடுற அதே பால் போடணும். பிரியன் சாரியாக்கு நீங்க பாடியில போடணும், இன்டு த பாடி. இவரு வெளியே இங்கதானே போட்டாங்க. அவருக்கும் கடைசி முகமது ஷமிலாம் போட்டாரு, அந்த மாதிரி போடணும். அதுவும் பாடியில பாடி அது இந்த பக்கம் இருந்து போடும். ஓகே, அதான் அதே ஹைட்ல வரணும், பட் கொஞ்சம் வெளியே வரணும். அதான் அவரை ஃபெட்ச் பண்ண வைக்கணும். ஏன்னா அவர் லெக் சைடு ஆட போவார் அந்த பால். ஆனா ஆஃப் சைடு சூப்பரா கிளியர் பண்ண, கவர்ஸ் மேல எல்லாம் நல்லா ஆனார் இன்னைக்கு. இல்ல இப்ப எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எச் அவங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னா, அவங்க இது பிரபுல் பவர் பிளேல ஸ்டார்டிங்லேயே நியூ பால் கொடுத்துருக்கணும். பேட் கமின்ஸ் வந்து கட்டர்ஸ் போடுறவர் வந்து கொஞ்சம் லேட்டா வந்திருக்கணும். பிரபுலிங்கவும் எனக்கு தெரிஞ்சு 2வது ஓவராச்சும் கொடுத்துருக்கணும். பிரபுலிங்க இஷான் மலிங்காவை அவங்க வந்து பவர் பிளேக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருந்தாங்கல்ல, பவர் தாண்டோடனே அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கலாம். அவங்க ஏன் இஷான் மலிங்கா கிட்ட பவர் பிளேல கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த மட்டும் சேஞ்ச் பண்ணிருந்தாங்கன்னா ஏதாவது கொஞ்சம் மாத்திருக்கலாம். தெரியல என்ன மாதிரி இருக்கும் தெரியல. பட் ஆனா அவங்க அதுதான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. அவர் இஷான் மலிங்கா வந்து பவர் பிளேக்கு அப்புறம் வந்து அந்த கட்டர்ஸ் போடுறது, திடீர்னு பால் லைட்டா ரிவர்ஸ் ஆறதுலாம் அவருக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பால் கொஞ்சம் பழசானோடனே அவர் புது பால் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்ததுல ஃபர்ஸ்ட் அந்த ஆர்ஆர் எஸ்ஆர்எச் ஃபேஸ் பண்ணும்போது நீ சொன்ன மெத்தட்லாம் போனாங்க. அதே மாதிரி செகண்ட் மேட்ச்லயும் போகும்போது வந்து அடி வாங்கினாலும் மேபி தேர்ட் மேட்ச் வந்து மாத்திருப்பாங்கன்றதான் ஐடியாவா இருக்கும். அப்புறம் கூட நீ இஷான் மலிங்காவை நீ பவர் பிளேக்கு அப்புறம் போடுறதுதான் உனக்கு பெஸ்டா இருந்திருக்கும். அவர் எப்பவுமே அப்படிதான் போட்டு நிறைய விக்கெட்ஸ் எடுத்து இந்த சீசன்ல 20 விக்கெட் கிட்ட எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதுல மேக்ஸிமம் அந்த மாதிரி மிடில் ஓவர்ஸ்ல எடுத்ததும் டெத்தில் எடுத்ததும் தான் இருக்கும். அவர் பவர் பிளேல போடவே இல்லை ஸ்டார்டிங்லாம். அவங்க நல்லா அந்த நீ சொன்ன அந்த ராஜஸ்தான் மேட்ச்க்கு அப்புறத்துல இருந்து கூட அவர் எல்லா மேட்சும் அப்படிதான் போட்டுட்டு இருந்தாங்க. சகிப் ஹசனுக்குமே உனக்கு அவர் ஃப்ரண்ட்லயே வந்துட்டு ஸ்லோவர் பால்ஸ் போடாம சார், நியூ பால்ல வந்து அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு போடாம
ஸ்லோவர் பால்ஸ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லுங்கி கிடி மாதிரி டிஃபென்சிவா போயிட்டாரு அவரு. அவரை வந்து சூரியவன்ஷி ஆனா சொல்லி பாராட்டியே ஆகணும். ஸ்லோவர் பால்ஸ் கூட பிக் பண்ணி கவர்ஸ்ல 6 இது இங்கிட்டு உனக்கு ஸ்கொயர் லெக்ல 6 அடிச்சிட்டு இருந்தாரு. கரெக்ட். அதுவும் இல்லாம எஸ்ஆர்எச் ஏதோ ஒரு பிளான் பி இல்லாம அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அவங்க ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபீல்ட் வச்சு போட்டாங்க அவருக்கு சூரியவன்ஷி. ஆனா அதே அடி வாங்கியும் அதே பால் போட்டுட்டு இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க பொலாடுக்கு ஒரு ஃபீல்ட் வச்சு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபீல்ட் வச்சு போட்டாங்க அவருக்கு. ஆமா ஆனா அவரு அவங்களுக்கு மேலயுமே சைட் ஸ்கிரீன்ல ஒரு 6 அடிச்சாரு, சார். ஆஃப் சைட்லயுமே அது கவர் மேல அடிச்சாரு. ஆனாலும் திருப்பி அதே பால் ட்ரை பண்ணுறாரு பேட் கமின்ஸ். அது ஏன்னு தெரியல. நீங்க டக்குன்னு ஏதாவது வேற பிளான் வச்சிருக்கணும், இல்ல அந்த பிளான் சரியா வரலன்னா வேற ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிருக்கணும். அதுலயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஓவர் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு. ஆனா எனக்கு இந்த மேட்ச்ல வந்து நடந்த 2-3 நல்ல விஷயங்கள்ல வந்து இந்த சைலன்ஸ் பண்ணதுதான். இந்த காவியா மாறன் சைலன்ஸ் பண்ணது, அப்புறம் இந்த இஷான் கிஷனு, அப்புறம் இந்த டிராவிஸ் ஹெட்டு, எல்லாரும் வந்து இந்த சிஎஸ்கே மேட்ச்சு மற்ற மேட்ச்லாம் இல்லை ஓவரா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த தோனி முன்னாடி அவன் அந்த இஷான் கிஷன் வந்து இப்படி பண்ணது, அப்புறம் வந்து கிளம்புங்க விசில் அதெல்லாம் பண்ணதெல்லாம் வந்து டூ மச். அது ஏன்னா மேட்ச் நான் லைவ்ல பார்த்தேன். நான் அப்பெல்லாம் வந்து நான் எதுவுமே பண்ணல, நாங்கள் வந்து கத்தனோம். அது வந்து அவங்க அப்ரிசியேஷனாக தான் பண்ணோம். பட் அவங்களுக்கு எப்படி கேட்டுச்சுன்னு தெரியல. மேபி அவங்களுக்கு வந்து தெரியல. பட் அவங்களுக்கு எப்படி தெரியல. பட் ஆனா நாங்க வன்மம் இருக்கு. இல்ல அதான் வன்மம் இருக்கதான் செய்யும். அவன் கஷ்டப்பட்டு 3000 ரூபாய் காசு கொடுத்து மேட்ச் பார்க்க போவான், நீ வெளியே போன்னு சொன்னா அவனுக்கு கடுப்பா தான் இருக்கும். என்னடா இல்ல நாங்க வந்து இத்தனைக்குமே தோத்ததை கூட கவலைப்படல. நாங்க தோனியோட அந்த வாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அந்த ஸ்டேஜ்ல வந்து நீ சொல்றது அது எங்களுக்கு இன்கேஸ் அங்க நடந்தது ஒண்ணும் தெரியலன்னு வச்சுக்கோயேன். பட் நம்ம அவனை பார்க்க வந்த மாதிரி இல்ல சொல்றேன், நான் தோனிக்காக தான் நான் வந்தேன். நான் அதுக்கப்புறம் நாங்க வந்து வீட்டுக்கு போய் வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் டிஸ்ஹார்டனிங்கா இருந்தது எனக்கு பார்க்கவே. ஏன்னா நாங்க வந்து நீ ஜெயிக்கோ தோக்குற எங்களுக்கு வந்து உள்ள போறதுக்கு சான்ஸே கிடையாது. நாங்க உங்களை அடிச்சு நாங்க எங்க போய் ஜிடிஏ அடிச்சு எப்ப போறது, நாங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால நான் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டு போகலாம். நீ வந்து ஃபேன்ஸ் கிட்ட காமிக்கிறது இப்போ நாங்கள் திருப்பி நாங்கள் அதையே வந்து நெக்ஸ்ட் சீசன் நாங்கள் கொண்டு வச்சுக்கோங்க. அப்புறம் எங்களுக்கு பிராண்டிங் வந்து தப்பாக போய் விடும். ஏன்னா இது நாலேஜ் இருக்கணும், நீங்கள் இப்போ வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க இது மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்ட்டு. பட் நான் அதுக்குள்ளே போகிறோம்ல. பட் சொல்கிறேன் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு. இந்த மேட்ச்ல ஆக்சுவலாக 2 பேர் எழுதாங்க. ஒண்ணு செஞ்சுரி அடிக்க முடியலன்ட்டு வைபவ் சூரியவன்சியும் அடிக்கிற அடியில கதி கலக்கி போய் காவியாக்காவும் எழுதிருந்தாங்க. பாக்குற அவங்க எக்ஸ்பிரஷன் எல்லாம் ஹர்திக் பாண்டியாவோட வேற லெவல்ல இருக்கு. அவங்க எக்ஸ்பிரஷன் எல்லாம் செம சிரிப்பா இருந்தது பார்க்கும்போது. இந்த மாதிரியே இல்ல கிளாப் தட்டினதுலாம் விக்கெட்டுக்கு. அதான் விக்கெட் கிளாப்போட சூரியவன்ஷி அவுட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் எந்திரிச்சு கேட்டுட்டாங்க. அவங்க மட்டும் அதை ஒரு மீன் போட்டு அடிச்சுட்டு தான் மீன் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாளைக்கு திறந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா காவியாக்கா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீம் அடி அடிச்சுட்டு பாருங்க போட்டு. ஆனா உங்களுக்கு எல்லாம் வன்மம் இருக்கோ இல்லையோ, எஸ்ஆர்எச் டீமுக்கே காவியாக்கா மேல வன்மம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களை இன்னைக்கு சிரிப்போடாமே பண்ணிட்டாங்க பாவம். ஓகே மரண போட்டு பிடிக்காதா, கத்தனா பிடிக்காதுல, அதனால தான் சைலன்ஸ் ஆக்கிட்டாங்க. சரி கேமுக்கு வருவோம். அதான் ஒரு பக்கம் சூரியவன்ஷி போட்டு அடின்னு அடிச்சு தள்ளின்னு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜெய்ஸ்வால் ஜாலியா T20 ஆட சொன்னா ஓடி ஆடிட்டு இருந்தாரு. இதுல ஹைலைட் என்னன்னா இவர் 29 balls 97, அவரும் அதே 29 balls தான் ஆடினாரு. ஆனா 29 ஆக்சுவலி வந்து பேட்டிங் வந்து ஹைலைட் என்னன்னா துருவ் ஜுரேல் தான் செம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு இம்பாக்ட் பண்ணாரு. நான் நினைச்சேன் அவர் வந்து சிங்கிள்ஸ் ஆடுவாரு, ஒரு மாதிரி செகண்ட் பீரியட் தான் ஆடுவாரு. பட் ஆனால் அவர் வந்து நல்லா ஆடினாரு. ஓவரால் கிரவுண்ட் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸ்கொயர் லெக் பேக்ல பின்னாடி எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ்லாம் ட்ரை பண்ணாரு. நல்லா அந்த வந்து டிக் பண்ணிட்டே இருந்தாரு. துருவ் ஜுரேல் ஆடும்போது செகண்ட் ஃபீல்ட்ல ஆடுறதுக்கு யாருமே அங்க இல்ல. துருவ் ஜுரேல் அந்த இடத்துல அடிச்சுலாம் ஆடிருக்கோம். நல்லா ஆடிச்சாரு, ஆனா சூப்பராவே ஆடினாரு. அதுதான் சொல்றேன். பட் அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. இல்ல அதுவும் இல்லாம துருவ் ஜுரேல் ஆடும்போது ரியான் பராக்குமே நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. அவங்களுக்கு துருவ் ஜுரேல் ரியான் பராக் போன அப்புறம் தான் அவங்களால பெருசா பவுண்டரி ஸ்கோர் பண்ண முடியல. ஏன்னா பாலுமே கொஞ்சம் ஓல்ட் ஆன அப்புறம் பிட்ச்ல நிக்க ஆரம்பிச்சிச்சு. சோ அவங்க போட்ட கட்டர்ஸ்க்கு எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா அங்கேயுமே ஓரளவுக்கு வந்து பிளான் பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா பவுண்டரிஸ் வரலனாலுமே டபுள்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பெரேராவும் ஜடேஜாவும் ஏதோ காமெடி பண்ணிருந்தாங்க. அது வேற விஷயம். ஓட சொன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தாங்க. அதான் 2 ஓவர் தப்பிச்சாங்க. ஆனா 3வது ஓவர் மாட்டினாங்க. அது ரொம்ப பேட்டிங்ல தெரியல, ரொம்ப கால்குலேட் என்ன தெரியல எனக்கு. இதுவா இருந்தது அவர் கடைசி ஓவர்லாம் வந்து பர்கரை கூப்பிட்டு 2வது ஓவர் தான் தேவையில்லாதது. இவரே ஆடிடலாம் 3 பால். சிங்கிள் குடுத்ததே தப்பு. நீங்க முதல் பால் சரி சிங்கிள் குடுத்துட்டீங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு 6 அடிச்சாருன்ற ஒரு நம்பிக்கையில சிங்கிள் குடுத்துட்டீங்க. அடுத்த பால் அவரே தட்டி சிங்கிள் குடுத்துட்டு வராருல்ல, போய் 2 ரன் வேற அவுட் வேற நாட் சைக்கிள்ல வர உட்கார்ந்திருக்காரு. அதான் அவங்க வந்து எஸ்ஆர்எச் வந்து வழக்கம் போல ரன் கொடுத்தாலும் கடைசி 5 ஓவருக்கு 36 ரன் தான் கொடுத்திருந்தாங்க. அவங்க அந்த கடைசி இதுல வந்து புடிச்சிடுறாங்க எப்படியோ. ஆனா என்ன புடிச்சு என்ன பிரயோஜனம், முதையே பறக்க விட்டாரு அவர் சூரியவன்சி. அவர் இன்னைக்கு மட்டும் 12 6 அடிச்சிருக்காராம். இன்னைக்கு வந்து நான் பார்த்தேன், இதுல ஒரு இது போட்டுதான் 6 ரெக்கார்டு 7 ரெக்கார்டை போட்டு தள்ளிருக்காரு மொத்தமா இந்த சீசன்ல சேர்த்து.
ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்கார்ட் மட்டும் அன்கேப்டு. பிரேக் பண்ணல பாத்தியா? 87 அது 20 அது நீ 25 வந்துருவ பால்ஸ்ல. தெரியும். அது வந்துரும் நீ. அதுவே அதுதான் தோத்த பாஸ். இன்னிங்ஸ். அது தோத்த இன்னிங்ஸ்ல வந்தது தானே விட்டுரு. தோத்த மேட்ச்ல வந்த இன்னிங்ஸை வச்சு என்ன செய்யறது? ஆனா அதுவும் வந்து ஒரு மாதிரி போகும், ஜெயிக்கிற மாதிரி தான் போயிருக்கும். பட் ஆனா இல்ல அந்த அந்த ஸ்ட்ரைக் ரன் ரேட்ல அவுட் நல்லா யாருமே வரைக்கும் ஆடல. அது ஆடல. இருக்கு, அது இன்னைக்கு அந்த வரைக்கும் 334 இருக்கு. பட் ஸ்டில் ஆடிருப்பாங்க. இன்னைக்கு திஸ் டேஸ் ஃபார் சூரியவன்ஷி 12 சிக்ஸ் ம். இது. அது இல்லாம டோர்னமெண்ட்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் பை இண்டிவிஜுவல்ஸ் 60 சிக்ஸ் வச்சிருக்காரு. கெயில் 65. ரெக்கார்ட் 65. ஆமா இல்ல, அதுக்கப்புறம் அடிச்சாரு வேற இன்னும் 5 சிக்ஸ் வச்சாரு. 65. அதான் 59 ப்ரீவியஸ் ரெக்கார்ட் இருந்தது, இப்போ 65. அண்ட் யங்கஸ்ட் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் 600 ரன்ஸ் இன் டோர்னமெண்ட். எக்கச்சக்க ரெக்கார்டு. ஃபாஸ்டஸ்ட் பிளே ஆஃப் இல்ல ஃபாஸ்டஸ்ட் பிளே ஆஃப் 50. அதுக்கப்புறம் ஆமா அதுக்கப்புறம் என்ன சொல்றது, இதெல்லாம் சரி, இதெல்லாம் என்ன பண்ணிருக்காருன்னா 240 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. அவர் 650 ரன் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். 650 680 ஏதோ அடிச்சிருக்காரு. 240 பிளஸ். 680. அதான் 240 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட் இந்த சீசன்ல அவருக்கு மொத்தமா சேர்த்து. அவன் இங்க 130க்கே முக்கிட்டு இருக்காங்க, இங்க 240. அவன் யார் அடிக்கிறான்னு தெரியுதா? கண்டுக்காத நான் பேச மாட்டேன். கண்டுக்காத. மேல மேல வாங்க. இல்ல அதான் நல்ல மேல கம்பேக் கொடுத்தாங்க எஸ்ஆர்ஹெச். 270 260 மேல போக வேண்டிய ஸ்கோரை பேக் எண்ட்ல போட்டு நிறுத்திட்டாங்க. பட் ஆனா 240 வந்து ஃபேன்சி பண்ணுவாங்க எஸ்ஆர்ஹெச். ஈவன் தோ பிளே ஆஃப் கேமா இருந்தாலுமே நீங்க செகண்ட் பேட்டிங் வர போறீங்கன்னா அந்த மொமெண்டம் அவங்க கிட்ட தான் இருந்தது. 5 ஓவர் நல்லா போட்டிருக்காங்க. 240 சேஸே 2 வாட்டி பண்ணிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. சோ அது வந்து ஓரளவுக்கு ஃபேன்சி பண்ணிருப்பாங்க அவங்க. ஆனா நல்ல ஸ்டார்ட்டுமே தான், என்ன விக்கெட் தான் கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல கொஞ்சம். ஆனா இல்ல முதல்ல இது சரியான அடி. இல்ல பவுலிங்லயே நீ 5 ஓவர் 36 சொல்றல, அது அதுல பேட் கமின்ஸ் ஒரு ஓவர் 13 போட்டாரு 5 ஓவர்ல. அதுல மீதி 4 ஓவருக்கு உனக்கு 23 தான் கொடுத்துருக்காங்க. அது நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஓவர் கொடுக்கல. 2 ஓவர் 12 ரன் ஒரு விக்கெட். அவருக்கு இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கலாம். அவர் பேட் கமின்ஸ் ஏற்கனவே 3 ஓவருக்கு 51 போட்டிருந்தாரு. அவர் ஏன் பால தூக்கிட்டு 4வது ஓவருக்கு வந்தாருன்னு தெரியல. அது நிதிஷ் ரெட்டிக்கே கொடுத்துருக்கலாம். அவர் ஒரு அது ஓவருக்கு வந்து 7 ரன் போட்டிருந்தாரு. இல்ல ஒரு பேட் பவுலர் கமின்ஸ் போட்ட கேப்டனுக்கான ஒரு அப்புறம் தான் திமிரு. நிதிஷ் ரெட்டி வந்தாரு. சோ அதனால இல்லடா நமக்கு அது தெரியாது. நிதிஷ் ரெட்டி டெஸ்ட்ல இல்ல போடல, ஒரு ஓவர் தான் போட்டாரு முன்னாடி. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் 7 ரன் தான் இருக்காருன்றப்போ நீ 3 ஓவர் 51 பவுலிங் போட்டதுக்கு ஒரு ஓவர் 7 கொடுத்துருக்கலாம். நீ அவர் நல்லா தான் போடுறாரு இந்த சீசனு. இல்லடா அது வந்து ஒரு பவுலர் கேப்டனோட ஒரு திமிர்றா அது. அதாவது நான் தான் கேப்டன், நான் தான் பவுலர், எனக்கு இன்னும் ஒரு ஓவர் இருக்கு, நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்க வந்து ரியான் பராக் பாக்குறீங்களா இல்லையா? அவர் வந்து பவுலரே கிடையாது, இருந்தாலும் ஒரு ஓவர் இருக்கும்போது நான் வந்து போறேன்னு போடுறாருல. ஸோ இவர் ஒரு பவுலர் கேப்டனா இருக்கும்போது அவரை யூஸ் பண்ணிக்கிறாரு, வேற ஒன்றும் தம்பி இல்லை. எங்க கேப்டன் எல்லாம் சொல்லாதீங்க, எங்க கேப்டன் எல்லாம் போடுறது இல்ல ஓவர். அவர் கால் இப்ப வர்றது போடுறீங்களா இல்ல. நீங்க? கால் இப்ப வர்றது இல்ல, அதனால போடுறது இல்ல. ஃபுல் அதுதான் ஃபிட்டா இருந்தா வாய்ப்பு இருக்கு. ஒரே மேட்ச் தான் இந்த டோர்னமெண்ட்ல பவுலிங் போட்டுருக்காரு. அதான் அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆயிட்டாரு. ஆடின மேட்ச்லயே என்ன புரியல எனக்கு. நீங்க மட்டும் நான் ஓப்பனிங் தான் ஆடுவேன், பேட் தூக்கி போலாம் 120 செகண்ட் ஆடுவீங்க. நான் எவ்வளவு அமைதியா இருந்தேன் இவ்வளவு நேரம். எதுக்கு அடுத்தவன் அவன் பிளே ஆஃப் ஆடுறான், அவன் கேப்டன், அவன் பேசுவான். நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லு. அவன் தான் அரி சம்பந்தமே இல்லாம அவன் 10வது இடத்துல இருக்கும் போதே அவன் வாயை கிளறான்னு அமைதியா இருக்கேன். நீ எதுக்கு 4வது இடத்துல இருக்க வாயை கிளற? வேண்டாம், 4வது இல்ல 3வது. சரி மேல போங்க, அடுத்து போங்க. எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்ல அதுதான். டிராவிஸ் ஹெட் கிளாஸ் என்ன வாங்க வாங்க. அபிஷேக் சர்மாடா. அபிஷேக் சர்மா வாங்க. அதான் அபிஷேக் சர்மா ஆக்சுவலா அது பாட்டு ஆடிக்கலாம். அவர் வந்த உடனே ஒரு பால் படலான்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த பாலும் அதை விட்டுருக்கலாம், பின்னாடிதான் போகுது. அதை அடிக்க போய் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் நல்லாவே ஆடினாரு. அவர் இன்னைக்கு சூரியவன்ஷிக்கு அடுத்து பெஸ்ட் ஆடினாருன்னு அவர் தான் சொல்லணும். 300 செகண்ட்ல ஆடினாரு, அப்படியே போயிட்டாரு. எனக்கு துருஜுல் இன்னிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. 10 பால் ஆக்சுவலா 11 பால் 33 நீ துருஜுல் நீ செலக்ட் பண்ணுவியா? யாரு? டிராவிஸ் ஹெட்டா? இல்ல இஷான் கிஷன்ரா. ஓகே, இஷான் கிஷன். அவரு ஆக்சுவலா அதுதான் இருக்கக்கூடிய பிளேயர் தான். நீங்க இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இருந்திருக்கலாம். அந்த பால் போயிடக்கூடாது எனக்கு. அதான் டைம் எடுத்து இருந்திருக்கலாம். at the end of the அதான் day மேட்ச் ஃபுல்லாவே உங்களுக்கு 11 12 ரன் ரேட் தாண்டவே இல்ல. 12 ரன் ரேட் தான் மேக்ஸிமம். நீங்க 11 ரன் ரேட்லயே தான் செக் வச்சுட்டே இருக்கீங்க. விச் மீன்ஸ் நீங்க நடுவுல ஒரு 8 9 ரன் ஆடினா கூட ஒரு 14 ரன் ஓவர் போச்சுன்னா அது நல்லிஃபை ஆயிடும். சோ ஒரு சில இடத்துல கேப் போடுறது தப்பு கிடையாது. அது அந்த இடத்துல எல்லாம் கால்குலேட்டிவ் ஆடும். அதுதான் நல்ல பேட்ஸ்மேன். அது ஆக்சுவலா துருஜுல் தப்பான எல்லா பாலுக்கும் அப்படி அடிக்க போல. அவர் கொஞ்சம் கால்குலேட்டிவா ஆடும். அதுதான் துருஜுல் இன்னிங்ஸ் கொஞ்சம் அவர் ரேட் பண்ண அதிகமா. அண்ட் இப்போ நீங்க வைபவ் சூரியவன்ஷி மாதிரி ஒரு பிளேயர் அந்த இடத்துல ஆடிட்டு அதுக்கப்புறம் யார் அடிச்சாலுமே ஸ்லோவா அடிச்ச மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் அவர் ரன் ரேட் டிராப் ஆகவே விடல. 17ல இருந்து துருஜுல் அவுட் ஆகும்போது 15.5 வரைக்குமே இருந்தது. ஒரு நல்லாவே அடிச்சிட்டு இருந்தாரு. 14.5 வரைக்கும் நல்லாவே அடிச்சிட்டு இருந்தாரு. அதான் சொல்றேன். ஸோ அதனால எனக்கு துருஜுல் இன்னிங்ஸ் ரேட் பண்ணேன். இஷான் கிஷன்லாம் அவருக்கு நல்ல இன்னிங்ஸை கொண்டு போயிருந்தாருன்னா சூப்பர் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் நல்லாவே இது பண்ணி இருந்திருக்கலாம். பட் அகைன் பரவாயில்ல.
இல்லடா இல்ல 0 எனக்கு ஃபார் 1 ஆயிடுச்சு. 240 பிளஸ் சேஸ்ல 0 ஃபார் 1ல இருந்து ஒருத்தர் 300 சைக்கிள் ஆடினத நீ வந்து ஏதோ பேசிட்டு இருக்க நீ. இல்ல நான் என்ன சொல்றேன்னா அவங்க டீம்ல எல்லாருமே அப்படிதான் ஆடுவாங்க. இது வந்து புதுசு அதனால கிடையாது. உனக்கு கம்மியா எஸ்ஆர்எஸ் தெரியுது. டீம் அதனால உனக்கு கம்மியா எஸ்ஆர்எஸ் தெரியுதுங்கிறியா? எஸ்ஆர்எஸ் டீம்ல இது புதுசு கிடையாது. இப்போ எது முக்கியமானா இப்போ 0 ஃபார் 1 இருக்குங்கிறப்போ நீங்க பவர் பிளேல இதுக்கப்புறம் விக்கெட் எப்படி விடாம எடுத்துட்டு போகணுங்கிறது தான். அப்படி நீங்க அவங்க எடுத்துட்டு வந்து போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க மேட்ச் ஜெயிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு இந்த பேட்டிங் இருக்கு. அந்த இடத்துல நீங்க டப் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல வரேன். அதுதான் வேற எதுவும் இல்ல. அதான் அவங்க வந்து ஜாலியா 4 விக்கெட் விட்டாங்க. அது வேற விஷயம். அதான். ஏன்னா அவங்க எதுக்கு ஸ்மரன் ரவிச்சந்திரன் இன்னும் டீம்ல வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. அவங்க வந்து ஆக்சுவலா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா இன்ஜுரி ஆயிட்டாருன்னு ஒரு மேட்ச்க்கு எடுத்துட்டு வந்தாங்க. அதுவே தப்பு தான். ஒரு ஆல்ரவுண்டரை நீங்க பியூர் பேட்டர் வச்சு எப்படி ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. பிளஸ் நிதிஷ்குமார் ரெட்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்க அனிகேத் வருமாக தான் ஸ்டிக் பண்ணிருக்கணும். அவங்க ஏன் இவரு ஸ்டிக் பண்ணாங்கன்னே தெரியல. ஏன்னா உனக்கு இப்ப அவர் மேல அவர் வந்து மேலதான் ஆடி ஆகணும்னு ஒரு ப்ரெஷர் இருக்கு. சோ அவர் கீழே வர்றதுக்கும் அவருக்கு மேல ஆடணும். அவர் கீழே ஆடினா கம்மியா ஆடுவாரு. மேலையுமே அவர் இவங்க 3 பேரோட காம்பீட் பண்ணி ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட போய் சுத்தி அவுட் ஆறாரு. அவருக்கு எல்லாமே ஒரு மாதிரி அமையவே இல்லை அவருக்கு. அவரை வச்சு ஸ்டிக் ஆன் பண்ணதுதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவங்க பேட்டிங் ஆர்டர்ல ஒரு சேஞ்ச் பண்ணாங்க இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல கிளாஸ்னே அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். அவரு கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸை பார்த்துட்டு அடுத்த ஸ்பின்னர் டேக் ஆன் பண்ண போயிருப்பாரு. அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இஷான் கிஷன் பத்தி பேசிட்டு இருக்கும்போது 300 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனது கரெக்ட் தான். ஆனா 300 ஸ்ட்ரைக் ரேட் 30-40 இந்த கேம் வின் பண்ணி கொடுக்காது உங்களுக்கு. நீங்க கிளாசன் கூட நின்று இருந்தீங்கன்னா இந்த கேம் முடிச்சிருக்கலாம் ஈஸியா. கிளாசனுக்கு ஒரே ஒரு மிஸ்டேக் தான் இது பண்ண தேவைப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா நீங்க அந்த ஆப்போனன்ட் பாத்தீங்கன்னா நீங்க பவர் பிளேலயே 3 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா கிளாசன் விக்கெட் மட்டும் எடுத்தா போதும் கேம் முடிஞ்சிடும்ன்ற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. சோ நீங்க கிளாசன் கூட நின்று இருந்தா போதும். அந்த சிஎஸ்கே மேட்ச் மாதிரி அது ரன்னு கம்மி, நான் அது பெருசா சொல்லல. ஆனா உங்களுக்கு ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. நீங்க அந்த 300 ஸ்ட்ரைக் ரேட்டே டிராவிஸ் ஹெட்ல ஆட சொல்லிருக்கலாம். நீங்க ஒரு பக்கம் அந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிட்டோ இல்லைன்னா கொஞ்சம் அடிச்சு ஆடிட்டு நீங்க கூட நின்று இருக்கலாம். ஏன்னா நீங்க கிளாஸுக்கு அப்புறம் எல்லாமே வந்து நீங்க அவங்களையும் ஒன்னும் சொல்ல முடியாது. ஸ்மரன் ரவிச்சந்திரனும் ஒரு நல்ல பிளேயர். ஆனா அவருக்கு ரோல் கிளாரிட்டி இல்ல. அவர் எங்க ஆடணும் எந்த பிளேஸ்ல ஆடணும்ன்ற ஒரு கிளாரிட்டி இல்ல. அவர் வந்து நம்பர் 4 நம்பர் 5 ஆடுவார். நான் அது தப்பு சொல்ல. ஆனா இவங்க டக்குன்னு என்ன பண்றாங்க, நிதிஷ் ரெட்டியும் மேல அனுப்புறாங்க சில மேட்ச். நீங்க கீழே தான் ஆட போறீங்கன்னா அன்னைக்கேத்தே ஆடலாம். அதுக்கு லெஃப்ட் ரைட் பாக்குறீங்களா என்னன்னு தெரியல எனக்கு அந்த விஷயம். அதாவது அது தெரியல என்ன பண்றாங்கன்றது. பட் ஆனா லெஃப்ட் ரைட் எங்க பாக்குறாங்க? லெஃப்ட் தான் 4 பேர் வந்தாங்க இன்னைக்கு வரிசையா. லெஃப்ட் ரைட்ல அவங்க பாக்குற மாதிரி தெரியல. இல்ல மிடில் ஆர்டர் சொல்றேன். டாப் 3க்கு அப்புறம் லெஃப்டே இல்லாம போயிருக்கணும்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது நீங்க கொஞ்சம் நின்று இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அடிந்தா போதும். அதான் இஷான் கிஷன் ஆக்சுவலா அந்த பால் அடிக்க, ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒரு 4-6 அடிச்சிருக்காரு. அந்த ஓவர்ல 13 ரன்னோ 14 ரன்னோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பால் அடிக்க போனா தப்புதான். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அடிச்சதுதான் அந்த ரன்னே. ஒரு 3.5க்கு 50 கிட்ட வந்துருச்சுன்னா அவர் அடிச்சதுதான் அந்த ரன்னுமே. அவர் அவுட் ஆகும்போது டிராவிஸ் ஹெட் 4 பால் பிடிச்சிருந்தாரு நினைக்கிறேன். 4 பால் 5 பால் பிடிச்சிருந்தாரு அவர். ஆனா டேக்கன் பண்ணாரு. ஜோஃப்ராவை அடிக்க போயிருக்க வேணாம். மேபி பேராசரா அது. நான் வந்து ஜோஃப்ராவே ஒரு 4-6 அடிச்சிட்டேன், இந்த ஓவர் டேக் ஆன் பண்ணிடலான்னு போயிட்டாரு. அந்த கண்ட்ரோல் பண்ணி நீ ரொட்டேட் பண்ணிருந்தீங்கன்னா மேட்ச் வந்து கொஞ்சம் ஈர்த்துன்னு போயிருக்கலாம். பட் ஆனா அதுதான் பேட்ஸ்மேனோட பேராசை, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஜோஃப்ரா எனக்கு தெரிஞ்சு 3 பவுண்டரி, ஆமா 3 4 2 6 ஏதோ 3 6 3 4 லைனா அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அந்த கான்பிடன்ஸ்லயே திருப்பி போயிட்டே இருந்தாரு. நிறுத்திருக்கலாம். எனக்கு என்னவோ அந்த ஓவர் நீங்க விக்கெட் கொடுக்க மாட்டீங்கன்னா ஜோஃப்ரா விட்டுட்டு ரியான் பராக் வேற யார்கிட்ட போயிருப்பாரு. அடுத்த ஓவர் தேர்ட் ஓவர் அந்த இடத்துல போயிட்டு டிராவிஸ் ஹெட் போய் பேசிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீ சொல்லிருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணு இல்ல டிஃபென்ஸ் எதையா சொல்லிருக்கலாம். பட் அவங்க வந்து என்னன்னா அட்டாக் மோட்லயே இருந்தாங்க எல்லாமே. அவங்க அதான் அவங்க மோடு. அதுதானே பேக் கமெண்ட் சொல்றது. நீங்க வந்து அவுட் ஆனாலும் பரவாயில்ல அடிச்சுட்டே இருங்க. ஏன் சொல்றேன்னா இஷான் கிஷன் அந்த ஓவர் கொஞ்சம் பார்த்து அடிந்தாருன்னா ஜோஃப்ரா 2 ஓவர் 34 ரன் 2 ஓவர்ஸ் 34க்கு எனக்கு தெரிஞ்சு தேர்ட் ஓவர் கொடுத்துக்க மாட்டார் ரியான் பராக். சோ அந்த ஓவர்ல உங்களுக்கு எட்வர் அவுட் ஆயிட்டாரு. அடுத்த ஓவர் ஜோஃப்ரா போட்ட ஓவர்ல சோ கேமே தலைக்கீழ மாறிடுச்சு உங்களுக்கு. அங்க அந்த ஒரு பால் பார்த்து ஆடிந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திருப்பி பிரிட்ஜஸ் கிட்டயோ இல்ல சுஷாந்த் மிஸ்ரா கிட்டயோ போயிருப்பாரு. ஜோஃப்ரா பின்னாடி வச்சுக்கலாம், ஏன்னா ரன் போயிடுச்சு ஆல்ரெடி பவர் பிளேல, விக்கெட்டும் விழல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அவர் திருப்பி இன்னொரு ஓவர் கொடுக்கவே கேம் டோட்டலா க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் பவர் பிளேல 4 விக்கெட் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, அவரு ஸ்மரன் ரவிச்சந்திரனோட சேர்த்து. ஆமா. அதுக்கப்புறம் பவர் பிளே முடிஞ்சு வந்த உடனே நம்ம பேசுன மாதிரி, நீங்க பேசுன மாதிரி தான் புஞ்சா 4 விக்கெட் போயிடுச்சு, அடிச்சே ஆகணுன்ற சிச்சுவேஷனுக்கு வந்த உடனே கிளாஸ் ஒரு 6 நல்லா தான் கவர்ஸ்மான் அடிச்சாரு. அப்புறம் ஒரு புதுசா ட்ரை பண்றேன்னு ரிவர்ஸ் ஸ்வீப் எல்லாம் அடி அவுட் ஆயிட்டாரு அவரும். ஆனா அது கஷ்டம் தான். நீங்க அடிச்சுட்டே இருக்கணும், விக்கெட்டும் இல்லன்ற போது நீங்க ரொம்ப கால்குலேட் பண்ணாலுமே அங்க யூஸ் இல்ல. எப்படியும் அடிக்கணும். ஓவருக்கு 2 பவுண்டரி வேணும் அந்த சிச்சுவேஷன்ல. ஒரு பவுண்டரி கட்சிச்சு அவருக்கு, இன்னொரு பவுண்டரி பார்க்க போனாரு. சோ அது இன்னைக்கு அவர் டேக்கு செட் ஆகல. ஆனா அது இம்பாக்ட் வெளியே இருந்த மாதிரி தான் இருந்தது. இல்ல அந்த பவுண்டரியுமே ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடாம நேராவே அடிக்க பார்த்திருந்தா கூட பவுண்டரி வந்திருக்கும். அவர் எதுக்கு அந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறாரு தெரியல. இல்ல சிஎஸ்கே மேட்ச்ல அடிச்சாரு, கான்பிடென்ட்லாம் வந்து விளையாடிக்கலாம்.
ஸோ அவர் நார்மல் ஷாட் தான் அது விளையாடுறதுலாம் அதான் இன்னைக்கு அவர்டே இல்ல, அவ்வளவுதான். நம்ம அவர் ஒண்ணும் சொல்ல முடியாது பெருசா. அடிச்சுதான் ஆகணும், வேற சுச்சுவேஷன் இல்ல அவங்களுக்கு, விக்கெட்டும் இல்ல. அப்புறம் ஆனா நிதிஷ் ரெட்டியும் சவில் வரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பண்ண கொடுத்தாங்க. சோ அதனால கேம் கொஞ்சம் அவங்க ஒரு 190 ஸ்கோர் பண்ற வரைக்கும் போச்சு. கரெக்ட். நேத்து மாதிரி 160 170ல முடியாம இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே போச்சு. அப்புறம் சேஞ்சஸ் கொஞ்சம் கரெக்டா பண்ணிட்டாரு எனக்கு தெரிஞ்ச. வந்து அவங்க கேம் முடிஞ்சாலுமே ஜடேஜா கொண்டு வந்தது ஒரு கரெக்ட் பாயிண்ட் அங்க. அந்த மாதிரி சில சேஞ்சஸ் எல்லாம் கரெக்டா பண்ணாரு. எனக்கு ஜடேஜா ரொம்ப டைட்டா போட்டாரு. கோவம்டா என்னன்னா சிஎஸ்கே ஆடும் போதெல்லாம் வந்து 95 97ல வந்து பால் வந்து ஒரு மாதிரி சருசருன்னு இறக்குவாரு. இன்னைக்குன்னு பார்த்து தூக்கத்துக்கு ஸ்லோவா ஒரு 80sல போடுறாரு. நான் அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் சிஎஸ்கேக்கு. அது உனக்கு இல்ல அது சேப்பாக்கு உனக்கு அது அவங்க உன்னை கிண்டல் பண்றான். அது ஒரு விஷயம். சேப்பாக்கு உனக்கு சின்ன கிரவுண்டா, அவங்க மிஸ் ஹிட் ஆச்சுனால சிக்ஸ் போயிடும். சேப்பாக்கு வந்து 70 சைடுல ஆஃப் ரைட்லாம் வந்து 73 74 இருக்கும். அதான் பெருசுனால தூக்கி போடலாம். ஆனா முல்லன்பூரோட சின்னதா இருக்கும் நினைக்கிறேன். முல்லன்பூரோட சின்னதா இருக்கும். பெருசுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசா கம்பேர் பண்ணும்போது. அதான் முல்லன்பூரோட அதான் நீங்க சுத்த மாதிரி பேசுறீங்க. நீங்க வந்து அவர் வந்து நான் 1 டே பாத்துட்டேன். இது வரைக்கும் அவர் வந்து போட்டதே கிடையாது. அது மாதிரி இன்னைக்கு இன்னும் 80s போட்டு பார்த்ததே கிடையாது. 80s அடே ஸ்லோவஸ்ட் போடுவாரு. ஸ்லோவஸ்ட் பால் 64.1. பார்த்தேன். அது விக்கெட்டுக்காக போடுது. குல்தீப் யாதவ் கூட வேமா போடுவாரு. இப்படி போடுறவரு கூட இது அப்படியே போயிட்டு வா. அதாவது நாங்க டர்ஃப்ல ஆடுவோம்டா. ஊர்ல ஆடும்போது 68 போட்டா நோ பால், அந்த மாதிரி ஆடும்போது போடுற மாதிரி போட்டு இருந்தாரு. அதான் கடைசியில அப்படியே தள்ளி ஒரு 190 அடிச்சாங்க. ரொம்ப ஒன் சைடடா இல்ல, ஓரளவுக்கு நேத்த அளவுக்கு ஒன் சைடடா இல்ல, ஒன் சைடட் தான், ஆனா நேத்த அளவுக்கு இல்ல அந்த சொல்லிக்கலாம். அதாவது ட்ரெடிஷன்ல வந்து பிளே ஆஃப்ஸ்குள்ள வந்ததுல இருந்து பக்தாவும் நானும் ஒரே நிலைமையில தான் போயிட்டு இருக்கோம். நாங்க சொன்னாலே அஸ்வினே உங்க பக்கம் தான் இருக்காரு. அஸ்வின் பீட் ஆகுமே அதைதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவ்வளவு 500+ இன்டர்நேஷனல் விக்கெட்ஸே அவ்வளவுதான் போகுதுன்னா நம்மளும் அதேதான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்மளும் ஜெயிக்கோன்னு தானே சொல்றோம். பரவாயில்ல, அவங்க நேரம் அப்படி ஆடுறாங்க. அடுத்து ஆர்சிபி ஜெயிக்க போறேன்னு சொல்ல போறேன். அவ்வளவுதான். வன்மத்தை கக்கிட்டான் ஒரே கக்கு. அவ்வளவுதான். சொல்லுங்க, நாளைக்கு மேட்ச்ல யார முடிச்சுன்னு சொல்லுங்க, முடிச்சு விட்டுறோம் நாங்க ரெண்டு சேர்ந்து. அடுத்து ஆமா சொல்ல போனா அடுத்து குவாலிஃபயர் 2 வந்து இப்ப ஆர்ஆர் போயிட்டாங்க. வித் ஆரஞ்சு கேப்போட சூரியவன்சியும் போறாரு கூடயே. அங்க போய் திரும்ப போறாருன்னா அதே கிரவுண்ட் தான் திரும்ப ஆட போறாங்க. இது என்ன நடக்குது, நாங்க வந்து இந்த வீடியோ இங்க முடிச்சுட்டு அந்த வீடியோட ப்ரிவியூல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் பாய் ஃப்ரம் உல்ஸ்டர்ஸ். பாய். ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்